டியர் பிசிசிஐ, இனிமேல் எங்களுக்கு இவர்களுடன் ஆடுவதில் விருப்பம் இல்லை. சார், ஹலோ சார், சாரி சார், ஹலோ, ஹாய் சார், வணக்கம் சார், வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் பாலா, வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR, வெல்கமிங் யூ டு RRR. அண்ட் உங்களுடைய லெட்டரை யாரோ ரிசீவ் பண்ண போறாங்க, அவங்களுக்கும் வெல்கம் டு RRR. ஏதோ லெட்டர் படிச்சிருந்தீங்க? ஆமா ஆமா, கண்டிப்பா சார். ஏன்னா நான் எல்லாருக்கும் இருக்கிற அதே ஒரு இதுதான். சரி, எல்லாரும் ரெப்ரசன்டேட்டிவா நானே அனுப்பிடலாம், உங்ககிட்டயும் சைன் வாங்கிடலாம்னு பார்த்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க கூட ஆடுறதுல வந்துட்டு நமக்கு இதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு தெரியல. இவ்வளவு ஒரு போரிங்கான மேட்ச். பட் எஸ், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சார். இந்தியா வர்சஸ் பெர்முடா, சாரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், சாரி, எப்படி சார் இருந்துச்சு? பாக்குக்கு சுண்ணாம்பு பழகம் போல. வேர்ல்ட் கப்னு சொல்லக்கூடாது, இந்தியான்னு சொல்லக்கூடாது. அது நீங்க என்ன நேற்றுமோ நீங்க நீங்களும் பாலாம் பேசும்போது நாங்க டோட்டல சேஸ் பண்றதுல நாங்க சொதப்போன்றீங்க. நாங்க டிஃபெண்டிங்கையும் சொதப்புவோம், எப்படி வேணா நாங்க சொதப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்வான் என்ன சொல்றாரு, வந்தான் சென்றான் ரிஸ்வான் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய பாலிசியில ஒன்று பண்ணிட்டு போயிட்டாரு. முதல்லயே சொன்னோம், இந்தியாவுக்கு துபாய், பாகிஸ்தானுக்கு குட் பை அப்படின்ட்டு ஒரு ஹோஸ்டே இப்படி பிரமாதமா கிரிக்கெட் ஆடுறது, டிஃபெண்டிங் ஆகட்டும், சேசிங் ஆகட்டும், எல்லாத்துலயுமே நாங்க சொதப்புவோம் அப்படின்னு பாகிஸ்தான் டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். இதுல இந்தியா கிளியரா காட்டுறாங்க சுப்ரீமசி. நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு தூக்கி சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு சுப்ரீமசியை பியூட்டிஃபுல்லா காட்டுறோம். அப்கோர்ஸ் கிங் கோலி கோலி வேரி கோலி வேரி கோலி வேரிடா அப்படின்ற மாதிரி ஒரு நாக்கு ஆடி வி குவாலிஃபை ஃபார் செமிஃபைனல்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டார். எஸ், டெஃபினெட்லி குவாலிஃபைடு ஃபார் செமிஃபைனல். சார், இந்த மேட்ச் வந்துட்டு இனிமேல நோ மோர் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சே கிடையாது. நீங்க போயிட்டு கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, டாக்டர் பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் அந்த ஒரு காலத்துல ஒரு இன்சமா முல்லாக், சௌரவ் கங்குலி கேப்டன்சி, ஒரு தோனி கூட ஷோயப் மாலிக் கேப்டன்சி, அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு அட்லீஸ்ட் கிரிக்கெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க கூட ஆடுங்க அப்படிங்கிறது தான் வந்து. ஏன்னா சார், இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஹை வோல்டேஜ் மேட்ச்னு அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு பறக்குது. ஒரு 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கில் பாக்குறாங்க. ஆனா இது என்னன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் இவங்க ஆடுறாங்க. சோ என்ன சார் பாகிஸ்தான் கிட்ட வாட் இஸ் லேக்கிங்? ஏன் இப்படி ஒரு டீமா இவங்க மாறிட்டாங்க? நம்பர் 5 or 6க்கு அப்புறம் எந்த பிளேயர் பேராவது உங்களுக்கு தெரியுமா? பக்கெட் அஃப்ரீதியில விட்டுருங்க, ஷாயின் அஃப்ரீதியை விட்டுருங்க, ஹாரிஸ் ராஃப் விட்டுருங்க, மீதி ஒரு 5 பேர் யாருன்னே தெரியல. பட் அந்த இவர் யாரு, நம்ம வாசம் அக்ரம், அப்புறம் ரமீஸ் ராஜாலாம் அவங்க தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட், ஆன் பார் வித் கோலி, விவியன் ரிச்சர்ட்ஸ், கிறிஸ் ஸ்ரீகாந்த் பேசிருக்காங்க. அவங்க போயினே இருக்காங்க 63 மாதிரி, கவலையே படாம. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேயர்ஸ் டெரிஃபிக்கான பிளேயர்ஸ் கிடையாது. இந்த பிட்சுக்கு ஸ்லோவர் ஸ்டஃப் நான் சொன்னேன், நீங்க ஸ்லோவரா போட 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 கஷ்டம். அதுல பாத்தீங்கன்னா கடைசி 10 ஓவர்ஸ் நம்ம ஸ்பின்னர்ஸ் கொடுத்துருக்கோம் குல்தீப்புக்கு ஃபிளைட் பண்ணின்னு. ஏன்னா அது அடிக்க முடியாது, ஸ்லோவா போட்டீங்கன்னா இந்த பிச்சில் அடிக்க முடியாது. அதெல்லாம் வருண் சக்கரவர்த்தி ஆடணும்னு சொன்னேன், ஆடி இருந்தாருன்னா அந்த பார்ட்னர்ஷிப் கூட வந்திருக்காரு. சோ இவங்க என்ன பண்றாங்க, பிச்சு ஸ்லோ, துபாயில பிச்சு ஸ்லோன்னு தெரியும். அங்க ஷாயின் அஃப்ரீதிக்கும் நசீம் கானுக்கும் ராஃபுக்கும் முதல் 12-13 ஓவர் நீங்களே போடுங்க, எவ்வளவு முடியுமோ நீங்க கொடுங்க. அப்புறம் அப்ரார்னு ஒருத்தர் இருக்காரு, நாங்க அப்ராட்ல இருந்து அவர் எடுத்து வரோம், நாங்க எடுத்து வர சமயத்தில் மேட்ச் கை விட்டு போயிடும். அவரு ஒரு பிரமாத போலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுப்பார். எடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, இப்படி இப்படி இப்படின்னு வெள்ளங்க சக்கரவர்த்தி டைப்பில் தலையாட்டுவார், பெவிலியன் உள்ள போ அப்படின்ட்டு கில்லுக்கு. பட் அவருக்கு தெரியல, அங்க இந்தியன் டீமே பெவிலியன் நின்று எல்லாரும் டீமுக்கு காமிச்சிருக்காங்க, பாகிஸ்தான் ஏர்போர்ட் பக்கம் போங்க, சீக்கிரம் போங்க, பாகிஸ்தான் கிளம்புங்க, பிளைட் கிளம்புது அப்படின்னு எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. நாங்க தான் நீங்க நல்ல போலர்னு ஒத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்னத்துக்கு இப்படி ஒரு திமிரு? அது வரைக்கும் கில்லு போட்டு பொழந்துட்டாருல. சோ இந்த திமிரெல்லாம் காமிக்கிறதுனால கிரிக்கெட்டை விட்டுறாங்க, கிமிக்ஸ்லயே போயின்னு இருக்காங்க. ரிஸ்வான் சஞ்சு சாம்சனுடைய ஃபேன் போல இருக்கு. அவர் கீப்பிங்க்கு பின்னாடி நின்றுட்டு அவர் டிக்கெட் வாங்காம மேட்ச் பார்த்துருக்காரு. ஏதோ நடக்குதுப்பா, அவங்க நல்ல டீம்பா, அடிச்சுட்டு போட்டோமே, எதுக்கு நம்ம சண்டை போட்டு அப்படின்ற மாதிரி அவர் ஜாலியா இருக்கு. ஸோ அவங்களுடைய இன்வால்மெண்ட் பொட்டன்ஷியல்லையும் சரி, சைக்கலாஜிக்கலாவும் சரி, எதுவுமே இல்லை. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொன்னேன், அப்ரார் ஒருத்தர் தான் டேஞ்சரஸான போலன்னு சொன்னேன். நம்ம என்ன பண்ணோம், சேசிங்ல அவரை மட்டும் கேர்ஃபுல்லா ஆட்டோம். 10 overs 28, தம்பி எங்களுக்கு தேவை உங்கள்கிட்ட இருந்து ஒரு 3 சிங்கிள் இல்ல 4 சிங்கிள் per over. எங்களுடைய ஆஸ்கிங் ரேட்டே 4 overs தான். நாங்க ஒன்னு எந்த இதுவும் முறைக்கல, நாங்க பாட்டு ஜாலியா ஆடணும்னு சொல்லிட்டு மீதி பேரை 10 கட்டிட்டோம். அதுதான் மூலன்றது சைக்காலஜி. கிராஃப் பண்ணி இன்னும் அழகா ஸ்மூத் சேலிங்கா போன பாருங்க.
ஆனா பாகிஸ்தானோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே நீங்க துபாயில விளையாடினாலும், இல்ல வந்து எங்க ஷார்ஜால விளையாடினாலும், எந்த மூலையில விளையாடினாலும், அவங்களோட ஸ்ட்ரென்த் இத்தனை வருஷமா ஒரு வாசிம் அக்ரம் காலத்துல இருந்து, வக்கார் யூனிஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் ஷோயப் அக்தர்ல இருந்து, முகமது சமீன் சொல்லி ஒருத்தர் போவாரு அப்ப. அதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க டீமோட ஸ்ட்ரென்த் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான். அந்த ஒரு 2, 3 ஃபாஸ்ட் பவுலர நம்பி இருந்தாங்க. அது ஸ்விங் பண்ணக்கூடிய நீங்க சொன்ன நசீமா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஹாரிஸ் ராஃபா இருக்கட்டும், ஷாஹின் அஃப்ரிடி 3 பேர்னாலயுமே ஒரு லீத்தாலிட்டிய குடுக்க முடியல அந்த மேட்ச்லங்கிறது வந்து இந்த பிட்ச்ல. பிகாஸ் இப்போ ஒரு ஷமினால போட முடியுது. ஹர்ஷித் ராணா ஸ்லோவர் டெலிவரிஸ போட்டு சூப்பரா போட்டாரு. பட் ஏன் அத அவங்கனால பண்ண முடியல? அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால. இப்போ மூளை யூஸ் பண்ண பாரு போலிங்ல புடிவாதமா இருக்காங்க மாட்டேன்ட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ ஷமி போலிங் போடும்போது ஒரு 5 வைடு போச்சு ஒரு ஓவர்ல. அப்ப பால் ஸ்விங் ஆயிருந்தது. அந்த மாதிரி சமயத்துல நசீம் கான் போட்டிருந்தா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இவங்க திருப்பி போடும்போது நோ ஸ்விங். ஆஸ் இட் இஸ் பவுன்ஸ் முட்டிக்கு மேல பால் வரல. அவருடைய ஒரே வெப்பன் நான் சொல்றேன், ஷாஹின் அஃப்ரிதி பால் டிப்பிங் ஃபுல் டாஸ் ஆர் டிப்பிங் யார்கர் ஸ்ட்ரெயிட் ஆன் த ஃபுட் ரோஹித்துக்கோ இல்ல கோலிக்கோ இல்ல ராகுலுக்கோ போடணும்னு அதை கரெக்டா போட்டாங்க. பட் நம்ம என்ன பண்ணிடுவோம், கவுண்டர் பண்றதுக்கு நீங்க சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா பேக் லிஃப்ட் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா செகண்ட் ஸ்லிப் வரைக்கும் தான் போகும். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப்புக்குள்ளதான் பேக் லிஃப்ட் போகும். ஸ்ட்ரெயிட்டா வரணும். ரொம்ப ஆங்குலரா பேக் லிஃப்ட் போச்சுன்னா வரதுக்குள்ள யாருக்கு போயிடும். அதையும் நம்ம கரெக்டா கவுண்டர் பண்ணிட்டு ஷார்ட்ஸுக்கு போகாம பிளாக் பண்ணினே இருக்கும். அந்த ஸ்பீடுக்கு தானா போகுது ஸ்ட்ரெயிட் ட்ரீவ்லாம் ஃபுல் ஸ்பீட்ல 4. ஸோ நம்மளும் டெக்னிக்கலா பெட்டரா ஆடிட்டோம். பட் டெட்லியஸ்ட் யார்கர் போட்டார், அது ஒத்துக்கணும். அப்புறம் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஷைன் போட்டார் ஒரு யார்கர். அதுல வந்து காசில்டு 2 டெரிபிக் டெலிவரிஸ் போட்டாங்க பாஸ். 2த்துக்கும் விக்கெட் பியூட்டிஃபுல்லா. அப்ரார் போட்ட லெக், அந்த லெக் பிரேக் வந்து ஒண்ணுமே புரியல கில்லுக்கு. டோட்டலி கார்னர் டோட்டலி. ஸோ 2 போல்ட் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு. ஒரு ஈவனா இருக்கிற வரைக்கும் 2 போல்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் நோ கான்டெஸ்ட் அட் ஆல். பிகாஸ் கோலிக்கு வந்து கோலிக்கு மட்டும் ஆஸ்திரேலியா போயிருந்த போது எதிரில் போடுறது போலண்டோ இல்ல ஹேசல்வுட்டோ கிடையாது. ஹாரிஸ் ராஃப்னு சொல்லியிருந்தா எல்லா மேட்சும் செஞ்சு வச்சிருப்பாரு எல்லா இன்னிங்ஸும். அந்த ஹாரிஸ் ராஃப் எப்படியாவது கோலியை வந்து ஃபார்ம் பண்ணது இஸ் நாட் ரஃப் அண்ட் டஃப், இஸ் ராஃப் அண்ட் டஃப் அப்படின்னு சொல்லி கவர் டிரைவ் உனக்கு பிடிக்கும் நான் போடுறேன், எவ்வளவு வேணா அடி, பஞ்ச் பண்ணி கவர் டிரைவ், பேக் ஃபுட்ல அடி, ஃப்ரண்ட் ஃபுட்ல அடி, நான் போட்டுறேன், ஏன் கவலைப்படுறேன், அவனுக்கு வந்தாச்சு ஃபார்ம். ஸோ ஏதாவது டூர் போறதுக்கு முன்னாடி கோலி வந்து ராஃப் பேட்டிங் ஆட்டு போனாருன்னா போதும், எல்லா மேட்சும் கொண்டு. எஸ் சார், எனக்கு இதுல இன்னொரு ஒரு டவுட் இருக்குது. இப்போ இவங்க டீம்ல வந்துட்டு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பேர்லாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, நெஞ்சு தொட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க. இப்போ அதுல வந்து ஷதாப் கான் சொல்லி ஒரு ஸ்பின்னர் இருப்பாரு. இப்ப இவங்க வந்துட்டு இன்னைக்கு விளையாடுனதே பாத்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு 3 ஸ்பின்னர் வச்சு விளையாட தயாரா இருக்கும்போது, இங்க பாருங்க எங்க கிட்ட எத்தனை ஸ்பின்னர் இருக்கோ அத்தனை வச்சு தான் சார் விளையாட முடியும். உங்ககிட்ட 3 ஸ்பின்னர் இருக்குன்னா நீங்க விளையாடுவீங்க, அதுக்காக நான் விளையாட முடியுமா, யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு அவங்க விளையாடினாங்க. சரி, ஓகே, ஃபைன். பட் என்னன்னா இந்த ஷதாப் கான்ங்கிறவங்க வந்து டிராப் பண்ணதுக்கு பாகிஸ்தான் என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல அது வரைக்கும் 2022 to 2023 இந்த 2 வருஷம் அவர் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாராம். வெறும் 22 மேட்ச் போட்டு 22 விக்கெட் தான் எடுத்தாராமா. சோ அதனால இதுக்கு மேல இவர் வேணாங்க எங்களுக்கு அப்படின்னு அவரை டிராப் பண்ணி 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்க்கு அப்புறம் அவரை யூஸ் பண்ணவே இல்லை. தொடர்ந்து இப்போ விளையாட அந்த ட்ரை சீரீஸ்ல கூட அவர் எடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த குஷ்டில் ஷான் சொல்லி அவர் ஒரு 10 மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. அவர் பாத்தீங்க அப்படின்னா 61 ஆவரேஜ்ல 2 விக்கெட் தான் எடுத்துக்காரு இன்டர்நேஷனல்லி அவங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி. அவரை கூட்டு வந்தாங்க உள்ள. சோ இந்த ஐஸ்கிரீம் கம்பெனிக்கார அந்த தில் குஷ் அப்படின்னு சொல்லி இந்த ஐஸ்கிரீமை உள்ள கூட்டு வந்ததுக்கு பதிலா இந்த ஷதாப் கான் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெட்டரன் பிளேயர் இந்த மாதிரி ஒரு மெயின் டோர்னமெண்ட்டுக்குள்ள போகும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2-3 சீரீஸ் முன்னாடி கொடுத்து அவரெல்லாம் உள்ள கொண்டு வந்தா இஸ் ஹேண்டி வித் பேட் ஆல்சோ. 28-30 ஆவரேஜ்ல ரீசெண்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ஆடிட்டு இருக்காரு. சோ அந்த ஷதாப் கானை டிராப் பண்ணது கூட இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பின் ஃப்ரெண்ட்லில இன்னொரு 3வது ஸ்பின்னர் கிடைச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம 3 போலர் யாரு, ஜடேஜா, குல்தீப், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தினா வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேற யார் ஸ்பின்னர்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, குல்தீப் 2 ஸ்பின்னர்ஸிங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே நோன் நேம்ஸா இருக்கு பாஸ். இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற நேம்ஸாவே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சோ உள்ள வரும்போது அந்த நேம் வந்து மைண்ட்ல வந்துடும். பாலை பார்க்கறதுக்கு முன்னாடி யார் போடுறான்றது வந்துடும். அப்படி நமக்கு எதுவுமே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஷதாப் இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையா அந்த ஒரு டிசப்டிவா இருக்கும் லெக் ஸ்பின். சோ அந்த பயம் டோட்டலா கிடையாது. அப்ரார் தான் நல்ல போலர் உங்களுக்கு சொன்ன அந்த போலர் நல்லா போட்டு அவரை 10 ஓவருக்கு முன்னாடி கொண்டாந்து இருக்கணும். யூ வாண்ட் டு மேக் அ மேட்ச் அவுட் ஆஃப் இட், டு சம்திங் டிராமாட்டிக். ஸ்டீரியோ டைப்பா மண்டேனா கேப்டன்சி பண்ணீங்கன்னா எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? கதை பேட்டிங் லைன் நம்பர் 9 வரைக்கும் அதுல போய் 240 எங்க இருந்து கண்டெயின் பண்ணுவீங்க? டசைல் பிட்ச் மைல்டா டர்ன் ஆகுது. சோ நீங்க ஸ்லோவர் த ஸ்டப், இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு பிளே ஆன் தி பிட்ச் எல்லாருக்குமே. இன்னொன்னு, இந்த பிட்ச்ல
கொஞ்சம் நீங்க வார்ம் அப் பண்ணிட்டு தான் நீங்க அடிக்க முடியும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க பேட்டிங்ல? 2 விக்கெட் போயிடுச்சு இல்ல. அப்புறம் அந்த சாட் அண்ட் ரிஸ்வான் 2 பேரும் ஒரு லவ்லி பார்ட்னர்ஷிப் வந்தாங்கல்ல. ஸ்லோ ஏன் வந்தாங்கன்னா முதல்ல ரன் ரேட் ரொம்ப பேடா இருந்தது, ஸ்ட்ரைக் ரேட். ஆனா அவங்க கவலைப்படல. விக்கெட் லூஸ் பண்ண கூடாது ஆடினே இருந்தாங்க. பட் இதுல என்ன பிரச்சனை, நல்ல பார்ட்னர்ஷிப் வச்சு நல்ல டோட்டல் வரும். அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒருத்தர் அவுட் ஆயிட்டாருன்னா இன்னொருத்தர் கேர்ஃபுல்லா ஆகணும் கட்சி தெரியும். அவரும் அடுத்த வாட்டி சுத்தி இறங்கி அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டெய்ல் வந்து நம்பர் 6 5ல இருந்து ஆரம்பிக்குது. டெய்ல் வந்து ஒரு 6 பேர் அவசரம் இடிச்சுறாங்க எல்லாரும். போயிட்டு வந்து நீயே போன அச்சு புச்சு ஓடிறாங்க எல்லாரும் அவுட் ஆயிட்டு. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இங்க நீங்க மெதுவா வார்ம் அப் பண்ணிட்டு தான் நீங்க நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வருங்கிறச்சு. இந்த பார்ட்னர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, 80% ஆஃப் தி ஓவர்ஸ் ஆக்கிபை பண்ணிட்டு ரிமைனிங் 20% மீன் பேட்ட கொடுக்குறாங்க. அவன் எங்கேயும் வந்து செட்டில் ஆகுது, வந்த உடனே ஸ்ட்ரோக் போறாங்க எல்லாரும். அதான் பிரச்சனை. யாரா ஒருத்தர் அவுட் ஆகாம இருந்தா இன்னொரு பெரிய டோட்டல் வந்திருக்கும், நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம். பட் ரிஸ்வான் மாதிரி ஒரு கேப்டன் இருக்கும் ப்ராப்ளமே இல்லை. 2000 கூட நம்ம சேஸ் பண்ணிடலாம். அவர் பாட்டு ஜாலியா பார்த்துருக்காரு மேட்ச், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்ல நான் என்ன கேக்குறேன், அட்லீஸ்ட் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஷாஹித் அஃப்ரிடி வந்துட்டு ஓகே பழைய மெயின் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அந்த பெரிய அந்த ஹால் ஆஃப் ஃபேம் மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சு மேட்ச் பார்க்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் அவரை வந்து விளையாட சொல்லணும்னாலும் சொல்றேன். நமக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஐசிசி இவ்வளவு பேர் பாக்குறாங்க, உங்க டீம் மானம் போதுங்கும் போது ஒரு ஷாஹித் அஃப்ரிடியை உள்ள வந்து சொல்லுங்க. சர்ஃபராஸ் வந்துட்டு இந்த இவங்களோட பழைய கேப்டன் 2017ல சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சப்ப இந்த கேப்டன் அவர் கொண்டு வந்து மேட்ச் ஆரம்பத்துல அந்த டிராஃபியோட நிக்க விட்டு ரெடியா போட்டோ ஓகே நான் போவா அப்படின்னு. ஏன் போறீங்க? கோட் சூட்டை கழட்டிட்டு ஜெர்சியை மாடி வந்து ஆடுங்க. ஏன்னா உங்களோட கரண்ட் டீம் சரியில்லை அப்படின்றது ஏன் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பாயிண்ட். அப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் கவாஸ்கர் சஞ்சய் மஞ்சள் வந்துருவாங்க உள்ளுக்குள்ள. இல்ல அது இல்ல சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு டீம் நல்லா விளையாடுது அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி அட்வான்டேஜ் கொடுக்க கூடாது. ஏப்பா நீங்க ஏற்கனவே நல்லா விளையாடுறீங்க, சும்மா இருங்க, நாங்க ஏதோ பண்ணிக்கிறோம் சொல்லி கொடுத்துடலாம். பட் முகமது ரிஸ்வானுடைய இந்த கேப்டன்சி ஆஃப்டர் திஸ் டோர்னமெண்ட், இப்ப ஷதாப் கான் ஒருத்தரை வந்துட்டு நல்லா விளையாடல தூக்குங்க அப்படின்னு சொல்ற இவங்க, இஃப் தே ஹேவ் டு டிசைட் எனக்கு ரிஸ்வான் வேணாம்ப்பா இவங்க கேப்டன் சொல்றதுக்கான வாய்ப்பு இவ்வளவு சீக்கிரத்துல வருமா எனக்கு தெரியல. அப்படி வந்தா அவங்க வேற ஆப்ஷன்ஸும் இல்ல சார் அவங்க கேப்டன்சி. சோ என்ன அடுத்தடுத்த டோர்னமெண்ட் இதே தான் நடக்குமா? 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வருது, அடுத்த வருஷம் ஒரு T20 வேர்ல்டு கப் வருது, ஏதாவது பண்ண சொல்லுங்க அவங்க. ஆமா, அவங்களுக்கு ஃபக்கார் ஜமான் வந்து ஏதோ இன்ஜரின்னாங்க. அப்புறம் இந்த இமாமுல் லக்குன்னு வந்தாரு. அவர் வந்து ரன் அவுட்டுக்கு வந்து இப்படி ஓடுறாரு பாஸ். அவரு எது நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல பிக் பண்ணணும். அவர் வந்து ஏதோ இளையராஜாவுடைய ட்ரூப்ல சிம்பனிக்கு வயலின் வச்சுக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. நீங்க ரன் அவுட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்படி கோச் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நீங்க டுவர்ட்ஸ் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டு ஓடும் போது அந்த நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுக்கு வந்து மிட் ஆஃப் லைன் ஒருத்தர் த்ரோ அடிக்கிறாங்கன்னா, கிரீஸ் இங்க இருக்கு, கிரீஸ் இங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க ஸ்கிரேப் பண்ணி போகணும் பேட்டை கிரவுண்ட்ல. அப்பதான் அந்த புல்லுல ஸ்கிட் ஆகி பேட் உள்ளுக்குள்ள ஃபாஸ்டா போகும். புரியுதா? நீங்க இப்படி 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 டான்ஸ் ஆடினே போய் அப்புறம் போய் இப்படி போய் வச்சீங்கன்னா பேட்டை, அது வந்து 3 days லேட்டர் நீங்க வைக்கிறீங்க. முந்தானத்தே அடிச்சிட்டாங்க ரன் அவுட். அதுதான் பிரச்சனை. அதனால வந்து அக்ஷர் பட்டேல் பிரில்லியன்ட் ஃபீல்டர். சோ அதெல்லாம் எனக்கு என்ன பேசிக்ஸே தெரியாம ஓடுறாங்க, என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு கோச் பிரச்சனையா, கேப்டன் பிரச்சனையா, பிளேயர்ஸ் பிரச்சனையா? ஒன்னே ஒண்ணு இப்ப சொல்லலாம், நீங்க மட்டும் பாகிஸ்தான் வந்ததே வச்சுக்கோங்க, கதையே வேற. கராச்சியில் நீங்க இதெல்லாம் பண்ணிக்க முடியாதுமா, ஏதோ துபாயா இருக்கு சொல்லிக்கலாமே தவிர நீங்க எங்க வேணா செவ்வாய் கிரகத்தை கூட கொடுங்க, நாங்க அவங்கள மெதிப்போம். அதுதான் இந்தியாவுடைய பாலிசி. எஸ், கராச்சிக்கு போயிருந்தாலும் நம்ம அவங்க நல்லா கலாச்சி விட்டுருப்போம் அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான். எஸ் சார், ரோஹித் அண்ட் கில்லோட அந்த பவர் பிளே அடி எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது கமெண்டேட்டர்ஸ் வந்துட்டு மேட்சை லைவா வச்சுக்க வேண்டியது, ஆடியன்ஸை வந்து ஒரு நெக் ஆஃப் த இதுல வச்சிருக்க வேண்டியது, எட்ஜ் ஆஃப் த சீட் வச்சுக்க வேண்டியது அவங்க கடமை இல்லையா? சோ நீங்க சொல்ற மாதிரி ரமீஸ் ராஜா இவங்க எல்லாருமே ஈவன் திஸ் லுக்ஸ் அஸ் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச், 250 would have been a very great target, 241 அப்படின்றனால கொஞ்சம் ஒரு 9 ரன் இடிக்குது, மற்றபடி இட் லுக் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னமோ அவங்களும் சொல்லி மக்களை வந்து மேட்ச் வெளியே போயிடாதீங்கப்பா பாருங்கன்னு கொண்டு வந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் எடுத்தோடனே ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் உடைச்சிட்டாங்க. இது ஸ்லோ பிட்ச், நான் இதை சேஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவேன், அதானே இந்த ஒரு நிமிஷம் தம்பி போடு அப்படின்னு சொல்லி அடிச்ச அடியில பவர் பிளேலயே வந்து இந்த மேட்ச் தான் அப்படின்றத காட்டினாங்க. சோ ரோஹித் அண்ட் சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ், மெயின்லி ரோஹித் சர்மா சார், ஆஃப்டர் த 2022 ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, he has started playing like IPL இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரைக் ரேட்டும் his stats tells that இப்ப நான் அந்த 107 110 ஸ்ட்ரைக் ரேட்லாம் இல்ல, 130 140 ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவருக்கு என்ன, ஐ எம் நாட் லுக்கிங் ஃபார் லாங் ரன்ஸ், எனக்கு செஞ்சுரி போடணும் அதெல்லாம் இல்ல, வரேன் உள்ள பிளாஸ்ட் பண்றேன், 30-40 அடிச்சாலும் சீக்கிரமா அடிச்சு கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லி ரோஹித்தோட அப்ரோச் ரீசெண்டா அப்படிதான் இருந்துச்சு. சோ தேர் ஸ்டார்ட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் மேட்ச் இல்லையா?
ஒரு விஷயம் உங்களுக்கு இதுல மட்டும் இன்னும் ஃபர்தர் மேட்சஸ்ல எப்படி ஆடணும்னா 60 ஆர் 50 வந்தா கூட போறோம், பட் நோ லாஸ்ட்ல இருக்கணும்னு ஆடணும். விக்கெட் நம்ம லூஸ் பண்ணாம இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ம் அப் ஆயிட்டு சீசன் ஆயிடுவீங்க அந்த பிச்சுக்கு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணும் அடிக்கலாம். ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னன்னா, ரோஹித் சர்மா கில் போறாங்க ஓப்பனிங். யாராவது ஒருத்தர் வந்து பிளாம் பாயிண்டா வீரேந்தர் சேவாக் ஸ்டைல், கிறிஸ் ஸ்ரீகாந்த் ஸ்டைல் ஒருத்தர் ஆடலாம். அந்த லிபர்ட்டி நம்ம ஒருத்தர் எடுத்துக்கலாம். ஏன்னா கில் வந்து என்ன பண்றாரு, டெஸ்ட் மேட்ச் ஸ்டைல் ஈஸியா மாத்திக்கிறாரு. ஸ்ட்ரைட் பேட்ல ஆடுறாரு, அக்ராஸ் ஆடுறது இல்ல. அவர் பெரிய இன்னிங்ஸ் ஆடிக்கிறாரு, நல்ல டெம்பர்மெண்டோட பயங்கரம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த பிச்சு முட்டிக்கு மேல பால் வராத வரைக்கும் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. யாரா இருந்தாலும் அதுக்கு மேல வந்தாதான் நமக்கு ரியல் டெஸ்டே. இதுல டூ குட், ரெண்டு பேருமே டூ குட். வந்து கில்லுடைய ஸ்ட்ரைட் டிரைவ்லாம் ஒரு டெண்டுல்கர், ஒரு ராகுல் டிராவிட் ஆடுற மாதிரி, KL ராகுல் ஆடுற மாதிரி, எல்லாம் ஹைட் விராட் கோலி ஆடுற மாதிரி, எக்ஸ்பர்ட்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறாரு ஸ்ட்ரைட். அவ்வளவு சென்ஸ் ஆஃப் டைமிங் பிரில்லியண்டா இருக்கு. பின்னாடி வேற பேட்டிங்ல செம்ம டெப்த் இருக்கு. பட் விராட் கோலி வந்து எனக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உலகத்துல எல்லாருக்குமே, அதுவும் இந்த பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம், தயவு செய்து உங்களுக்கு நீங்க கோலி எப்படி வேணா நீங்க கலடா பண்ணுங்க, அசிங்கம் எல்லாம் பட்டுங்க, உங்க இஷ்டம். தயவு செய்து பாபர் ஆசாமோட நீங்க கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்துறாருங்க அவரு. ஏன்னா விராட் கோலின்றவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல்டிங்ல டீம் மேன். கை கால கீழ்ச்சின்னு எப்படி வேணா பிடிச்சி வெறித்தனமா நரம்பு போச்சுனாலும் ஃபீல்டிங் பண்ற ஒரு டீம் மேன். நீங்க உடம்புல அடி வாங்க கொடுங்க, என்ன வேணா கொடுங்க, நான் ஃபார்ம் போனாலும் நான் அடிச்சு காட்டுறேன்னு செஞ்சுரி அடிக்கிற ஆளு. ஒரு ரெண்டு நின்று உன் பாகிஸ்தானா, நான் உன் ஏரியாவை வர உன் அடிக்கிறேன் அப்படின்ற ஒரு வெறி இருக்கிற ஒரு கிரிக்கெட்டர். அவரை தயவு செய்து இந்த பாபர் அசாம், அவங்களோட கார்பெண்டர் அசாம், அவங்களோட நீ தயவு செய்து கம்பேரே பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப வேற லெவல் கிரிக்கெட்டர். விவியன் ரிச்சர்ட்ஸை எழுந்திருக்கிறார் அவர் வரும்போதுன்னா அவருடைய லெவல் என்னவா இருக்கணும், எப்படி டெம்பர்மெண்ட் ஒரு ரெண்டு தள்ளின்னு போறாரு பாருங்க. சரி, அவருக்கு வந்து ஒரு விஷயம், அப்ரார் மாதிரி ஒரு போலர் அவருக்கு பிரச்சனை. உள்ள அவர் வரும்போது யாராவது லெக் பிரேக் அவர் கூகுளி போடுற போலர் இருந்தா அவர் இஸ் நாட் கம்ஃபர்டபுள், வல்னரபிள். பட் அதை பியூட்டிஃபுல்லா ஓவர் கம் பண்ணிட்டு ஆட போகும்போது பால் டிப் ஆச்சுன்னா கொஞ்சம் மெதுவா ஆடுறாரு, லேட்டா ஆடுறாரு. நீங்க அதெல்லாம் பயங்கரமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். அதுதான் அந்த மூளை. சோ அதனால அண்ட் இன்னொன்னு, பாகிஸ்தானுக்கு வந்து இன்னைக்கு யார் சாபம் விட்டாங்கன்னு தெரியல, மௌன ஷார்ட் மிட் டிக்கெட்ல நீங்க யாரு இருந்தாலும் நீங்க விடுவீங்களா கேட்ச்? உங்க கையில அதை பார்த்து நீங்க நீங்க ஷார்ட் மிட் டிக்கெட்ல நின்னீங்கன்னா உங்க கையில ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ ஈர் வெளில போய் வந்துடும் பாரு அப்படின்னு ஏதோ ஒரு சாபம் ஒண்ணு விட்டாங்க. அதனால கேட்ச யாரும் பிடிக்கிறதாவே இல்லை அங்க. அது ஒரு விஷயம். விராட் கோலி வந்து கிளியர் கிளாஸ் அப்பார்ட். அந்த அவுட் ஸ்டம்பு போன்ஸ் அதெல்லாம் விடுங்க. இது ஆரம்பத்துல இருந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி தான் வராரு. சோ சிங்கிள் ஹேண்டடா ஒரு பாகிஸ்தானோட ஒரு பெரிய ஒரு வார்ஃபார் மாதிரி பாகிஸ்தானோடனா நான் விட மாட்டேன், ஒரு ரெண்டு நின்றுவேன் அப்படின்ற டெம்பரமெண்ட் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. சோ செரிப்ரலி அண்ட் சைக்கலாஜிக்கலி பார்க்கும்போது நம்ம அவங்களை காம்பேர் பண்ணிடுறோம். இப்ப இமேஜின் இதே 242 வந்து பாகிஸ்தான் ஜேசின்னு வச்சுங்க, 47 48 வந்து பயங்கர நெக் நெக் வந்திருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பின் ஸ்லோவா போடுறவங்களுடைய பொட்டன்ஷியல் டெரிபிக் நம்ம டீம்ல. அந்த பாதி இமேஜ் நேம் இமேஜ்லயே பயந்துருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி ஸ்கேர் எதுவுமே கிடையாது. ஷாஹின் அஃப்ரிதிக்கு நீ மூவ்மெண்ட் ஹெல்ப் பண்ணல, அவர் அவ்வளவுதான். ஓடி ஓடி வந்து அவர் எப்போ வந்து கிரீஸ் கிட்ட யார்கர் லைன் போறாரோ அந்த பால் மட்டுமே டேஞ்சர். மற்றபடி அவர் எப்படி போட்டாலும் இறங்கி அடிக்கிறாங்க, ஸ்பின் அடிக்கிற மாதிரி. ஏன்னா பால் மேல வராது. நசீம் கானுக்கும் மூவ்மெண்ட் இருந்தா மட்டுமே பெரிய போலர். சோ ஒன்லி ஸ்கேர் வாஸ் அப்ரார். அவரை பியூட்டிஃபுல்லா கேர்ஃபுல்லா ஆட்டாங்க. தம்பி நீ நல்ல போலர் தம்பி, நாங்க உன்னை முறைக்கவே இல்லை, நீ தள்ளு மீதி பேர்வா ஒவ்வொருத்தரையா 2 ரன் அடிச்சோம். எஸ், நீங்க சொன்ன அந்த ஷார்ட் மிட் விக்கெட்ல யாரெல்லாம் கேட்ச் விட்டாங்களோ அந்த ஃபீல்டர்ஸ் அதுக்கப்புறம் அம்பையர்ட்ட சண்டை போட்டு இருந்தாங்க. என் டிவில வந்துச்சு, நான் பார்த்தேன். சார் இவ்வளவு கிட்ட நிக்கிறேன், கொஞ்சம் மொழ மாடி வேண்டியதான், அதுக்கு ஷார்ட் ஷார்ட் கையை தாண்டி போகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். சார் நீங்க ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்க. நான் பார்த்தபோது டிவியில அந்த அம்பையரே கடுப்பை ஒரு கேட்ச் அவர் பிடிச்சிட்டாரு. தயவுச்சு நீ ஒண்ணும் பிடிக்க வேணாம், 20 நிமிஷம் அப்படின்னு அவர் பிடிச்சிருக்காரு. சார் விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த பார்ட்னர்ஷிப், இப்ப இதே ஒரு வியூவருக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னங்க மேட்ச் இப்படி போகுது, எதனா பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு நெக் போனாதான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா ஆகும்னு வியூவருக்கு தோணலாம். ஆனா ஒரு பிளேயர் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் நீங்க சொன்ன மாதிரி இதே பாகிஸ்தானா இருந்துச்சு அப்படின்னா, என்னடா ஆடு ஆடு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஒரு ஹை ரிஸ்க் ஷாட்ஸ் எல்லாம் ஆடி தேவையில்லாம ஒரு கன்ஃபியூஷன் ஆக்கியிருப்பாங்க இந்த ஒரு சேஸ். ஆனா விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், விராட் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நோ ஹை ரிஸ்க் ஷாட்ஸ், பொறுமையா தட்டி தட்டி ஆடுறாரு. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிட் ரிஸ்க் மாதிரி, இந்த ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி அவர் ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமா போடுவோம், ஒரு ஹை ரிஸ்கையும் போடுவோம், லோ ரிஸ்கையும் போடுவோம்னு இந்த பக்கம் நல்ல ஃபிளம்பாயிண்ட் ஷாட்ஸ் அடிக்கிறாரு, அப்புறம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறாரு. சோ அவங்க ரெண்டு பேரோட அந்த நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி 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 குரூஷியல். அண்ட் இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் இவங்க ரெண்டு பேரோட அந்த பார்ட்னர்ஷிப் நீங்க சொல்ற மாதிரி எல்லா பிட்ச்லயும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுடைய ஓடிஐ பேரா இவங்க ரெண்டு பேரும் கன்சிஸ்டா வச்சிடலாம். பிகாஸ் ஸ்ரேயஸ் ஐயர் அப்பப்போ டீம்ல வந்து போறாருல, சோ கன்சிஸ்டன்டா இருந்தா நல்லா இருக்கும் அந்த நம்பர் 3 அண்ட் 4ல. இப்போ
they should understand one thing. ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாலே ஷார்ட் பிட்ச் போடுவோம், பவுன்சருக்கு அவர் வல்னரபிள் போட்டுனே இருக்காங்க. அவர் டெக்னிக்கலி என்ன பண்றாரு, அந்த பாலுக்கு ரெடியா இருக்காரு. ஃபர்ஸ்ட் இப்போ பேக்வர்ட் போயிடுறாரு, ரெடியா அசால்ட் ஆடிட்டு இருக்காரு. இப்ப நீங்க கிட்டையும் ஆள் இல்ல, ஷார்ட் லெக் ஸ்லிப் எல்லாம் இல்லாம நீங்க பவுன்ஸ் பண்ணி என்ன மிஞ்சி போனா ராங்கா புல் அடிச்சு டீப்ல எங்க அடிக்கலாம் அவங்க அவ்வளவுதான். அது எவ்வளவு வாட்டி கிளிக் ஆகும், ஒரு தடவை கிளிக் ஆகும். சோ அதனால நீங்களே ஒரு செட்டிலா உண்டுக்கீங்க. நீங்க வாட் யூ திங்க் இஸ் இஸ் வீக்னஸ் இஸ் ஸ்லோலி பிகமிங் இஸ் ஸ்ட்ரெங்த் நோ. சோ ரொம்ப ஜாலியா ஆடிடுறாரு. அதனால ப்ரெடிக்டபிளா நீங்க போலிங் போடக்கூடாது. போனுட்டு நீங்க வந்து யாருக்கும் சரியா ட்ரை பண்ணணும். ஸ்ரேயஸ் ஐயர் வச்சே, ஏன்னா பேக்ல போறாருல மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க பவுன்ஸ் பண்ணீங்கன்னா அழகா விசிபிலிட்டியில வருது, ஈஸியா இருக்கு. சோ எல்லாமே திங்க் பண்றோம். செரிப்ரலி நான் சொல்றேன், திங்க் பண்றோம். அவங்க சைக்காலஜி ஸ்டடி பண்ணும். ஓகே, அவங்க வந்து அப் டு த பேட் ஃபுல் ஸ்பீட்ல போட்டாங்கன்னா நம்ம ஒரு ராங்கா எல்பிடபிள்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட் பேக்லயே ஆடுறோம். நம்ம அக்கா ஆடுறது இல்லை, நம்மளும் கரெக்டா கவுண்டர் பண்றோம். வீடியோ அனலிஸ்ட் யாரோ கரெக்டா பக்காவா சொல்றாங்க, அது ஒன்றும் டவுட்ல. இன்னைக்கு பாருங்க, நான் சொல்ல ஃபீல்டிங் நம்ம படம் ராணா கிட்ட ஒரு கேட்ச் வந்து பாருங்க என்னாச்சு பாத்தீங்களா. நம்ம வேண்டிக்கணும் எல்லா கேட்சும் ஜடேஜா, கோலி, ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி ஆளுகிட்டே கேட்ச் போகணும்னு நம்ம வேண்டிக்கணும். இப்ப ராணா ஒரே ஒரு கேட்சுக்கு பாருங்க கம்ப்ளீட்டா 8 போட்டு லைசன்ஸ் எல்லாம் வாங்கினார். எப்படியா கொடுங்க டார்ச்சியோ மாதிரி. எஸ் சார், ராணாவை சொன்ன உடனே இந்த விஷயத்தை கேட்கணும்னு தோணுது. ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் டுவர்ட்ஸ் த எண்ட், அந்த லாஸ்ட் ஓவர்லாம் அவர் போடும்போது வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு டெத் பவுலிங்ல கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி சூப்பரா போடுறாரு. ஸ்லோ டெலிவரிஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அந்த லாஸ்ட்ல வந்து ஒரு 10 ரன் அடிச்சிட முடியாது. ஒரு 250 மார்க் ரீச் பண்ணிட மாட்டோமான்னு பாகிஸ்தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு செட் பேட்ஸ்மேன் நிக்கிறாரு, அவருக்கு அழகா ஸ்லோ பால போட்டு 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 வெறியேத்தி சூப்பரா அந்த விக்கெட்டையும் எடுத்தாரு. சோ ஹர்ஷித் ராணா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வெரி குட் அப்சர்வேஷன். அவர் வந்து அந்த ஸ்லோவர் டெலிவரிஸ் எல்லாம் போட்டு டெத்ல ஒரு நல்ல ஆப்ஷனா வராரு. ஆமா, ஹர்ஷித் ராணா இஸ் வெரி குட் இன் ஸ்லோவர் ஒன்ஸ், பட் ஹி ஷுடன்ட் போல் க்ளோஸ் பால்ஸ். ஓவர் பிச் 2 போட்டு 4 கொடுத்தாரு. பட் ஹர்திக் எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சதுன்னா, பாபர் அசாமுக்கு வந்து ஒரு கவர் டிரைவ் போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டாஸ் வைட் அவுட் ஷாட் அதையும் அடிச்சாரு. பியூட்டிஃபுல்லா அதே ஷாட் அவர் ஆட வச்சு கொஞ்சம் முன்னாடி போட்டிருப்பாரு. மெக்கா எல்லாம் போடுற மாதிரி போட்டார். பியூட்டிஃபுல்லா காட் பெயிண்ட். ஓகே, அவரு ஹர்ஷித் ராணா வெரி டிசெப்டிவ் ஸ்லோவர் பிகாஸ் ஹியூஜ் ஷோல்டர்ஸ் வந்து பால பேங் பண்ற மாதிரி இருக்கு. பட் அதுல பியூட்டிஃபுல்லா ஸ்லோ ஆஃப் பிரேக் மாதிரி போட்டுருது. அதுல நிறைய பேர் ஏமாறுறாங்க. ஷமிக்கு பத்தி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். ஷமியோடைய சீக்ரெட் யாருமே தெரியாது. பவர் பிளேல மோஸ்ட் டேஞ்சரஸ் போலர் ஃபார் தி பேட்டர்ஸ், ஸ்லாக்ல மோஸ்ட் டேஞ்சரஸ் போலர் ஃபார் அவர் ஓன் டீம். 2 6 குத்தாரு கட்சியில ஒரு ஓவர்ல. அவங்க மேட்ச் கையை விட்டுட்டாங்க. அந்த சமயத்துல 2 6 கொடுத்து இன்ட்ரெஸ்டிங் ஆகி விட்டாரு. அதனால அப்போ மட்டும் திருப்பி திருப்பி சொல்றேன், ஃபாஸ்டா பவுன்ஸ் பண்றது, ஃபாஸ்டா போடுறது போடக்கூடாது. நம்ம ஐபிஎல் ஆடுற அதே ஸ்ட்ராட்டஜி தான் இந்தியன் பிச்சஸ்ல. ஓடி வந்து மெதுவா போடணும், கரெக்டா டு த ஃபீல்டு போடணும். அதுதான் இட் வில் மேக் லைஃப் ரியலி அன்கம்ஃபர்டபிள் ஃபார் த பேட்டர் பிகாஸ் he has to employ his full power to clear the ground. அரை ஒரே அடிச்சா பால் ஓல்ட் ஆக லோக்கல்ல நிற்கும். ஸோ நம்ம இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரும் அந்த மார்க்வுட் 2 பேரும் 2740 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ல ஓடின்னு போடுவாங்க. பட் அந்த பேட்டிங் ஆடுறவங்க 4000 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ல அடிப்பாங்க ஒரு விட்டு வெளில. அவர் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் 5 overs 1700 ரன்ஸுக்கு ஜாலியா சிரிச்சுன்னு போயினே இருக்கு. அது எப்படி தெரியல. மார்க் கூட சிரிக்கிறதுல இவர் சிரிக்கிறார். பட் 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல 150 ரன் கொடுக்குறாங்க 8 ஓவர்ல. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்கள மெயின் தான் குத்துனே இருக்காங்க அவங்க லெவல். எஸ் சார், லாஸ்ட் டெக்னிக்கல் क्वेश्चन அபௌட் திஸ் வீடியோ. இந்த மேட்சை பத்தி நம்மளோட ஒரே ஒரு டஃப் ஆப்பனன்ட் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்ப பாக்கி இருக்கிறது நியூசிலாந்து மட்டும்தான். சோ நியூசிலாந்து ஒரு பாகிஸ்தான் மேட்ச்ல எப்படி விளையாடுனாங்கன்றத நம்ம பார்த்தோம். சோ அப்ப அந்த ஆப்பனன்ட்க்கு அகைன்ஸ்டா எப்படி விளையாட போறோம், என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க சார்? They have an extraordinary fielding side. Okay, so when we are chasing அந்த எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங்ல அவங்க ரன்ஸை கட் பண்ண நமக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஜஸ்ட் லைக் தட்லாம் கேட்ச் எல்லாம் விட மாட்டாங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்டு சில ஃபீல்டிங் ரன் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதால நம்ம சேசிங்ல மாட்டிக்காம ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் ஆடிடுறது பெட்டர். ஆடிட்டோம்னா அவங்கள ஸ்பின்னுக்கு வந்து நம்ம டென்ஷன் கிரியேட் பண்றது பெட்டர். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல். மற்றபடி நெக் டு நெக் போ டெஃபினட்டா 2 பேருமே சம டீம்ஸ். சார் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் கான்வேவா இருக்கட்டும், ஒரு மிச்சல் சாண்டனா இருக்கட்டும், அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனோடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய டீம். சோ நம்மளோட இந்த 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை வந்து இது வரைக்கும் இந்த 2 மேட்ச் மாத்தல, அதே பிளேயிங்ல வந்தான். அப்ப அந்த மேட்ச்ல நம்ம வந்து ஒரு வருண் சக்கரவர்த்தியோ வாஷிங்டன் சுந்தரியோ கொண்டு வரதுக்கான நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்த செட் டீம் இதே பிளேயிங் அப்படியே போலான்ற மைண்ட் செட் எப்பவுமே இந்தியாவுக்கு ஜாஸ்தியா இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அப்படி போகுமா இல்ல ரோஹித் சர்மா நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவாரு, ஹார்சஸ் ஃபார் த ட்ராக்ஸ் நம்ம ஒண்ணு சொல்லுவாரு நம்மளுடைய
கோர்சஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துக்கு அப்படி பார்த்தா அந்த அப்ளிகேஷன் தான் அவர் எப்பவும் பண்ணுவார் அப்படின்னா டெஃபினெட்லி ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் ஷுட் கம் இன். சோ டு யூ எக்ஸ்பெக்ட் த சேஞ்ச் கமிங் இன்? I don't expect the change because they will not disturb the winning 11. நீங்க சொல்ல கரெக்ட். பட் அடுத்த மேட்ச் தோத்ததுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஆக போறது இல்லை. அதனால அந்த பர்டிகுலர் மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தி அவங்க ட்ரை பண்றது பெட்டர். பிகாஸ் அவங்க வந்து they are not known for comfort against ஸ்பின். எப்பயுமே நியூசிலாண்டோ சவுத் ஆப்பிரிக்காவோ வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு போலர் அதுல கொடுத்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது இல்லையா, நம்ம ரிஸ்வான் அண்ட் சவுத் ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ண சமயத்தை நீங்க வந்து மேகிங்கா போடுற ஸ்பின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் மிஸ்ட்ரியோட இருக்கிறது வருண் சக்கரவர்த்தி. அந்த மாதிரி சமயங்கள்ல ஒரு ஹெவி ஹீவ் பண்ண போயிட்டு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அவரை பிக் பண்றது கஷ்டம். அந்த தான் சொல்றேன், அந்த பார்ட்னர்ஷிப்ஸை பிரேக் பண்ணணும்னா விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி பும்ரா ஈக்குவலா இருக்கிறது வருண் சக்கரவர்த்தி தான் எந்த மேட்ச் நீங்க பார்த்தாலுமே. அதனால நெக்ஸ்ட் மேட்ச் இந்த ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எதர் இன் பிளேஸ் ஆஃப் சம்படி ராணாவோ இல்ல ஒரு பேட்டருக்கு போல ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம போக போக கொஞ்சம் பிரெயின் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பண்ணி நம்ம ஜிங்ஸ் பண்ணணும். திருப்பி இதே மாதிரி மெத்தாடிக்கல் ஆடினா வேர்ல்ட் கப்ல அந்த மாதிரி எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டு எங்க குரூஷியலோ அந்த இடத்துல போய் அஸ்வின் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல அங்க போய் உதப்பட்டோம் பாத்தீங்களா. அதனால நெக்ஸ்ட் மேட்ச் இதை ட்ரை பண்ணலாம். பட் அவங்களுடைய திங்கிங் வந்து வேற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நீங்க சொல்றது கரெக்ட் சார். பிகாஸ் இப்போ செமிஃபைனல்ஸ்ல ஃபைனல்ஸ்ல வரக்கூடிய அந்த 4 டீம்ஸ் யாரா இருக்கலாம் அப்படின்னா மேபி இப்ப இந்தியா ஒரு டீம் வந்துருச்சு அப்படின்னா இதை தாண்டி வரக்கூடிய டீம் ஒண்ணு நியூசிலாண்டா இருக்கும், மறுபடியும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பு வரலாம். அப்புறம் இது தாண்டி வந்து அந்த பக்கம் குரூப்ல வந்துட்டு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா 3 டீம்லயுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிற டீம் இது. சோ அப்ப அந்த இடத்துல போய் நம்ம செமிஃபைனல்ல ஃபைனல்ல திடீர்னு பிளேயிங் லெவனை மாத்தலாமா, அப்போ ஒரு வாஷிங்டன் சுந்தர் வருண் சக்கரவர்த்தி கொண்டு வரலாமான்றது கண்டிப்பா ஒரு டிஃபிகல்ட்டான சாய்ஸ். அப்ப நீங்க சொல்ற ஒரு சேஃப் கேம் தோத்தாலும் பரவாயில்லன்னு இருக்கும் போதே உங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல பண்ணிக்கிறது பெட்டர் இல்லையா? ஆமா, நீங்க இந்த லெஃப்ட் ரைட் சொல்லும் போது இந்த வாசல் மக்கரமும் ரமேஷ் ராஜாவும் விதவிதமா யாகம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எப்படியாவது வந்து பாகிஸ்தான் வந்து நல்ல நம்மள வந்து நொறுக்கின்னு அப்ப சொல்றாரு, லெஃப்ட் ஹேண்டர் இஃப் ஹி கெட்ஸ் அவுட் ஹி ஷுட் பி ரீப்ளேஸ்ட் பை லெஃப்ட் ஹேண்டர், இஃப் ரைட் ஹேண்டர் கெட்ஸ் அவுட் பை ரைட் ஹேண்டர், தட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் டு மேஜிக்னு லெஃப்ட் ரைட் நீங்க கமெண்ட்ல பேசுறாங்க. அவங்க லெஃப்ட் ரைட் மார்ச் பாஸ் உள்ள வந்து இருக்காங்க அவுட் ரைட். இவங்க பேசுற லெஃப்ட் ரைட் வேற, அவங்க சொல்ற லெஃப்ட் ரைட் வேற. அந்த மாதிரி ஒரு காமெடி ஒண்ணு நடந்தது. அதனால இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஓகே. இது எப்போன்னா நம்ம ரைட் ரன் ரேட் ஹையா இருக்கும்போது இன்னும் பிரச்சனைகள் எதிர் டீமுக்கு கொடுத்து அதெல்லாம் ரைட்டு. பட் இதை ஒரு பெரிய ஃபார்முலாவால எடுத்துக்கூடாது. அந்த சிச்சுவேஷன் இப்ப பாருங்க, இன்னைக்கு தேவையில்லாத ஹர்திக் பாண்டியா வந்து 6 அடிச்சே முடிச்சுடுவார் மேட்ச அப்படின்னு சீக்கிரம் அமைச்சாங்க. தேவையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விக்கெட் விழுந்ததுனால அங்க ஷீட் டேங்கர் யாருன்னா KL ராகுல் தான். அவர் தான் கிளீனா கிளைட் பண்ணி சேஃப்டின்னா டிராவிட் இந்த மாதிரி ராகுல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் சேஃப்டி. ஸோ அது அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அன்லஸ் ஆஸ்கிங் ரேட் வந்து ஒரு பெரிய டென்ஷன் இருக்குன்னா இதெல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு மொத்த மேட்ச்லயுமே 4+ ஆஸ்கிங் ரேட் ஒரு இஷ்யூவே கிடையாது இன்னைக்கு. அதனால நமக்கு என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுல எதுக்கு சீக்கிரம் அனுப்பிச்சு சீக்கிரம் வின் பண்ணிட்டா கப்பு உடனே கொடுத்துருவாங்களா, இந்த மாதிரி ஒரு சீக்கிரம் அடிச்சிட்டாங்கப்பா கப்பை சீக்கிரம் பண்ணி ஊழி போயிடுங்க மீதி மேட்ச் ஆடவான்னு சொல்ல போறாங்க. எங்க ஆடணுமோ அந்த இடத்துல ஆடணும். அதனால ஓகே எல்லாம் சொல்லலாம், லெஃப்ட் ரைட் அங்க போய் சிச்சுவேஷன் ஆடணும். எஸ் சார், பிஃபோர் வி எண்ட் திஸ் வீடியோ கடைசி क्वेश्चन நீங்க இப்ப சொன்னா எனக்கு ஞாபகம் வருது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கிரிக்கெட்டுக்கு இப்போக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னவா இருக்குதுன்னா, இப்ப விராட் கோலி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இஸ் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் செஞ்சுரி. அவர் வந்து ஒரு ஸ்லோவா இந்த மாதிரி ஆட கண்டிப்பா செஞ்சுரி போட்டுருவாருன்னு தெரியும் அவர் 50 தாண்டும் போதே. அப்புறம் ஒரு 780s இருக்கிறாரு. அந்த சைட்ல வந்து ஆப்போசிட்ல ஸ்ரேயஸ் ஐயர் நான் ஸ்ட்ரைக் ரன்ல இருக்கிறாரு. ஸ்ட்ரைக்குக்கு வந்த உடனே அவர் 4-6 அடிக்க இப்போ வந்துட்டு ரிக்வயர்ட் ரன்ஸ் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப அதுல பாசிபிலிட்டி ஆஃப் விராட் கோலி கோயிங் ஃபார் அ செஞ்சுரியும் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குது. இப்ப இதே முன்னாடி ஒரு சச்சின் டெண்டுல்கர் எராலாம் இருக்கும்போது அட்லீஸ்ட் அன்டில் MS தோனி எரா வரைக்கும் ஓகே ஒரு செஞ்சுரி போட போறாரு அப்படின்னா ரிக்வயர்டு ரன்ஸும் உங்களுக்கு கம்மியா தான் இருக்குது. அதிகமா இருந்தா பர்சனல் மைல்ஸ்டோன்ஸ் பார்க்காம ஆடணும். பட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 பால்ல 5 ரன் தான் கடைசியில வந்து முடிஞ்சது மேட்ச். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு இடங்கள்ல எல்லாம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி எரால இருந்தவங்க எல்லாம் சிங்கிளை தட்டி விட்டு நீங்க வாங்க சார் நீங்க ஆச்சு செஞ்சுரியை முடிச்சு விடுங்க அப்படின்னா எல்லாரும் இருப்பாங்கல்ல. பட் இப்போ இது வந்துட்டு எவ்ரி பால் கவுண்ட்ஸ். நீ இந்த மேட்ச் நல்லா விளையாடலன்னா நாளைக்கு கூட உனக்கு இந்த பிளேயிங் லெவன்ல இடம் இல்லாம போலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனாலே என்னமோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு அந்த இடத்துல அவ்வளவு ரன்ஸ் திடீர்னு அடிக்கும் போது எது ஒரு மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல? இல்லப்பா, ஸ்ரேயஸ் ஐயர் என்ன ப்ராபபிலி ஃபீல் பண்ணிருப்பார், கோலிக்கு முன்னாடி நம்ம செஞ்சுரி வச்சுலாம் ஃபீல் பண்ணிருப்பார். ஆனா ஐ டெல் யூ சம்திங், கோலியை நான் புரிஞ்சிருந்த வரைக்கும் அந்த செஞ்சுரி அந்த லேண்ட்மார்க் அதுக்கெல்லாம் வந்து யோசிக்கிற ஆளே கிடையாது. பாஸ் டீம் ஜெயிக்கணும்னு ஆடுற ஒரு பிளேயர், பிஸ்டா பிளேயர்.
அதனால அந்த செஞ்சுரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேல் ஜென்டிலா ஆட்டு ஒரு அடிச்சிருக்கலாம், ஒரு சிங்கிள் அடிச்சு அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு கடைசியில் ஒரு 4 அடிச்சார்ல கவர்ஸ்ல. சோ அது வந்து ஒரு பெரிய மேட்டர் ஆஃப் கன்சர்ன் கிடையாது. அந்த பெரிய அந்த இன்னொருத்தர் செஞ்சுரி அடிக்கணுங்கிறது நான் எவ்வளவு உனக்காக தியாகம் பண்ணிருக்கேனே, என்ன மறந்துட்டியே அப்படின்னு சொல்றதுலாம் கிரிக்கெட் இல்ல. இப்ப எல்லாம் டீமுக்கு தான் ஆடுறாங்க, ஒன்னும் டவுட்டே கிடையாது. இது நாட் அ வெரி வெரி பிக் மேட்டர் ஆஃப் கன்சர்ன். அவன் கரெக்டா ஒரு இல்ல சார், எனக்கு என்னமோ விராட் கோலி, சாரி டு இன்டரப்ட், பிகாஸ் விராட் கோலி அந்த செஞ்சுரிக்கு எய்ம் பண்ணல அப்படின்னா ஒன்ஸ் ஹி ரீச் தி 90s அக்சர் பட்டேல் வந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா அது வரைக்கும் அவ்வளோ ஹை ரிஸ்க் ஷாட்லாம் அவர் ஆடல. மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் 10 ரன் இருக்குது, நான் செஞ்சுரி 10 ரன் இருக்குதுங்கும் போது அவர் ஃபேஸ் பண்ண லாஸ்ட் ஒரு 4 to 5 பால்ஸ் எல்லாமே அவர் வந்துட்டு ஏர்ல தான் அடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஹி வாஸ் ஆக்சுவலி வாண்டிங் டு டேக் தட் செஞ்சுரிங்கிறது தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி அக்சர் பட்டேல் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கும். அக்சர் பட்டேல் வந்து ஒரு அடிக்கிறாரு, பால் வந்துட்டு பின்னாடி போகுது, தேர்ட் மேன் ஆர் ஃபைன் லெக்ல போகுது. விராட் கோலி நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்து ரொம்ப ஸ்லோவா ஓடி வந்தாரு, பால் ரொம்ப ஸ்லோவா போகுது, அது பவுண்டரிக்கு போகலாம் போகாமையும் போகலாம், பட் இருந்தாலும் ஹி வாண்டட் தி ஸ்ட்ரைக்ன்றனால பொறுமையா நடந்து போயிட்டாரு. அப்புறம் அந்த பால் போயிட்டு பவுண்டரி லைன்ல ஃபீல்டர் நிப்பாட்டி தூக்கி போடும்போது விராட் கோலி என்ன மாப்பிள 4 போன் நினைச்சு நான் பொறுமையா ஓடி வந்தேன், எனக்கு தெரியாதுடா ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி விராட் கோலி திரும்பி அக்சரை பார்த்தாரு. அக்சர் உடனே நீ எனக்கு திரும்பி பார்த்தா தானே நான் ஓடி வர முடியும் பையா, நான் என்ன பையா பண்றது, நான் ரெடியா தான் இருந்தேன்னு அவர் உடனே அவங்க சொல்றாரு. அந்த அந்த பாலே பவுண்டரி போகாம தடுத்தது அக்சர் பட்டேல் தான். சோ எனக்கு என்னமோ இது தோணுச்சு, மேபி ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். they don't play for individual milestone boss. இல்ல எனக்கு இந்தியன் டீம்ல அப்படிலாம் யாரும் ஆடுற மாதிரி தெரியல. ஆனா அப்படியா வந்து அது அந்த ஸ்கோர் எல்லாம் கால்குலேட் பண்ணாங்கன்னா இந்தியன் டீம் ஸ்போர்ட்ஸ் ஏரியா போகணும். அதுவும் பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் ஆடுறது இந்த மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம். டீமை கிரஷ் பண்ணணும், அவ்வளவுதான் ஒரே எய்ம். சூப்பர். அண்ட் பிஃபோர் வி வைண்ட் அப் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லணும். நேற்று சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல வந்து லுங்கி என்ற ஒரு லெவல்ல ஆடினாரு. ஓகே, இந்தியன் டீமுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியன் டீம் பேண்ட் இல்லாம ஆடுறோம், பேண்ட் இல்லாம இவங்க லுங்கியோட ஆடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அத சொல்லலன்னா எனக்கு தூக்கம் வராது, உங்கள்கிட்ட சொல்ல சொல்லலன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்களா, அதை நான் பாராட்டுறேன். ஜோக் நல்லா இருந்துச்சு சார், பட் ஆனா பாகிஸ்தான் ஆடின பேட்டிங்கை பார்த்துட்டு உங்க ஜோக் கேட்கும் போது எனக்கு அந்த ஜோக் இன்னும் பெட்டரா தெரியும். நம்பர் 2, என்னோட ஜோக் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் கிரேட். Right, thank you so much for joining in the RRR sir. Next RRR ல நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்சா அட்லீஸ்ட் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோட we'll end this video. Thank you for joining sir. Thank you so much. பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸ் முகமது அமீர் நிறைய பேர்லாம் வந்து, அப்புறம் நம்ம ஊர்ல கூட யாரோ ஒரு கிரிக்கெட்டர் சொன்னாரு இந்த மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிச்சாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டோர்னமெண்ட்னு. அவங்களுக்கு அது பிடிக்கல. அவங்க தயவுசெய்து அவங்க பிடிக்காத விஷயத்த பண்ணாதீங்க, அவங்களுக்கு வின்னே பிடிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து ஏற்றி விடாதீங்க. அவங்க பாட்டு வர வேண்டியது இந்தியாவுக்கு வந்து கப்ப கொடுக்கறது போறது அப்படின்ட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருக்காங்க. தயவுசெய்து நீங்க மேல பேசுறதுக்கும் நாங்க ஜாலியா தூங்க போறீங்க, அவ்வளவுதான். Thank you for joining us. See you in the next RRR. Thank you. We'll meet again in the next match.